அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் புத்தாண்டு வரப்போகிறதால நம்ம ரொம்பவே டேஸ்டியான சைவ விருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அவரைக்காய், முருங்கைக்காய் சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஈஸியாக செஞ்சிடலாம், இல்லைன்னா பருப்பு வேக வச்சு தனியாக செய்யலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியுங்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட மாங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் மாங்காய் நல்லா வெந்துடும். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நான் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. அது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேமியாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், சும்மா ஒரு தடவை வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போது அது கூட நான் ஜவ்வரிசியை கழுவி சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஜவ்வரிசி நல்லா வதக்கியாச்சு. நான் தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்து வர வரையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வேக விடலாம். இப்போது சேமியா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. இப்போது சர்க்கரை சேர்த்துடலாம். நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்ததோட அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே முந்திரி திராட்சை தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் நெய் சேர்த்துட்டு முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக பாயாசம் செஞ்சு பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்தோம்னா தான் பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி பொரிஞ்சதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய்யோட சூட்லேயே திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடும்.
இதை அப்படியே பாயாசத்தில் சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பால் பாயாசம். இதுக்கு அடுத்தது பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே பீன்ஸையும் கேரட்டையும் பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. வெந்துடும் கேரட்டும் பீன்ஸும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். நான் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எல்லாமே ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சாலே போதும். எல்லா கூட்டு பொரியல் இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போது பீட்ரூட்டை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்தக்குழம்புக்கு நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக மணத்த தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ அது இல்லாததுனால இது சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மசாலா கருகி போயிடும். இப்போது இதை 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும், அது முடிய வெயிட் பண்ணுங்கள். இப்போது நல்லா கொதிச்சு வருது. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும், புளி தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இது எல்லாம் நல்லா சுண்டி திக்காகிற வரை கொதிக்க விடணும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மோருக்கு தயிரை நல்லா
மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அது தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து தாளிச்சிட்டு மோரில் சேர்த்துடலாம். இப்போது வடைக்கு 1 கப் அளவுக்கு உளுந்தை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வடை ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சி. வடை ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துடலாம். வடையை இந்த மாதிரி கரண்டியாலையும் போடலாம், நீங்கள் கையால் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ இதை 2 சைடு நல்லா சவக்க விட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே ஆயிலில் அடுத்தது அப்பளமும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சைவ விருந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.